வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏண்டா சேகரு, நீ இன்னும் வேலைக்கு கிளம்பலையா? உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், மறக்காமல் எடுத்துகிட்டு போடா. அப்புறம் வேலை முடிஞ்சதும் ஊரை சுத்தாமல் நேராக வீடு வந்து சேரு. சரிடா, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் லேட்டானாலும் அந்த அம்மா என்ன கத்தும் என்று சொல்லிவிட்டு அவசர அவசரமாக கிளம்பினாள் பார்வதி. அம்மா. என்னடா சேகரு? அம்மா, இன்னைக்கு தானம்மா அண்ணனுக்கு கல்யாணம். இந்நேரம் அண்ணன் துபாயிலிருந்து வந்திருக்கும் இல்லம்மா. அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் நீ கிளம்பு, நேரமாச்சு என்று சொல்லி வாசலுக்கு வந்தாள் பார்வதி. அவள் வாசலுக்கு சென்று செருப்பை போட போகும்போதுதான் நினைவுக்கு வந்தது, நேற்று அது அறுந்து போனது என்று. அடடா, இதை தைச்சு வாங்க நினைச்சேனே, மறந்து போச்சே. பிறகு என்ன, செருப்பில்லாமலே நடக்க ஆரம்பித்தாள் பார்வதி. அவள் மனதில் உள்ள பாரங்களால் அவளை அறியாமலேயே இப்போது பல நினைவுகள் அவள் மனதில் பின்னோக்கி ஓட ஆரம்பித்தது. யாருடா அந்த பொண்ணு? நீ ஏன் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? உன்னை படிக்க வச்சு ஆளாக்க நான் மாடா கஷ்டப்படுறேன். நீ என்னடான்னா எவ பின்னாடியும் சுத்திட்டு கிடக்குற? அம்மா, நான் சுந்தரியை காதலிக்கிறேன், அவளையே தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னடா என்னையே எதிர்த்து பேசுற? உங்க அப்பா போய் சேர்ந்து 18 வருஷம் ஆச்சு. நம்ம சொந்தக்காரங்க நம்ம சொத்தை எல்லாம் முழுசா சுருட்டிட்டு நம்மளை அம்போன்னு நடுத்தருவில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வேளை சொத்துக்கு வழி இல்லாமத்தான் நாம இந்த ஊருக்கு பொழப்ப தேடி வந்தோம். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல 4 வீட்டுல நான் வீட்டு வேலை பார்த்து இன்னைக்கு உன்னை காலேஜ் வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன். ஆனா நீ என்னடான்னா இன்னும் கடைசி வருஷ படிப்பு கூட முடிக்கல, அதுக்குள்ள உனக்கு காதல் நட வேண்டி இருக்கு. காதல் ஏமா, இதெல்லாம் பார்த்தாமா காதலிக்க முடியும்? இப்ப எனக்கு என்ன குறை? நான் இப்போ நல்லா படிக்கிறேன், அடுத்த வருஷமே நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிப்பேன். அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ என்ன தப்பு? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசாதடா. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதையெல்லாம் மொத்தமாக உன்னோட படிப்புக்கே செலவு பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் நீ காலேஜ் சேர்றதுக்கு வாங்கின கடன் வேற இன்னும் முழுசா அப்படியே இருக்கு. உனக்கு அப்புறம் ஒரு தம்பி இருக்கான், அவனையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டாமா? அந்த பொறுப்பு உனக்கு கொஞ்சமாவது இருக்காடா? அதுக்கு நான் என்ன பண்ண? அவனுக்கு படிப்பு ஏறல, அவனுக்காக எல்லாம் நான் என்னோட வாழ்க்கையை அழிச்சுக்க முடியாது. என்ன பேச்சு பேசுற நீ? அப்போ உனக்கு அவனை பத்தி கவலை இல்லைன்னா இத்தனை வருஷம் உனக்காக மாடா கஷ்டப்பட்ட என்னை பத்தியும் உனக்கு கவலை இல்லை, அப்படித்தானே? என்ன நீ எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? அப்படி என்ன உனக்கு பெரிய கஷ்டம்? நீ 3 வேளை எனக்கு சோறு போட்டதா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது எல்லா பெத்தவங்களும் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தான். நீ ஏதோ கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் என்னைய சேர்த்த, ஆனால் நான் தான் பொறுப்பாக படித்து மெரிட்டில் காலேஜ் வரைக்கும் வந்தேன். என்ன, எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட நீ கொஞ்சம் கடன் வாங்கி கொடுத்த, ஒத்துக்கிறேன். அதை நான் வேலைக்கு போன 2 மாதத்தில் உனக்கு திருப்பி கொடுத்துடுவேன். யாரை பார்த்து என்னடா சொன்ன? கடமையை செய்தேனா? நீ சம்பாதிச்சு அதை எனக்கு திரும்ப தரையா? கூடா கொடு. அப்போ நான் உனக்கு கொடுத்த உசுரை என்ன செய்வ? அதையும் நீ எனக்கு திருப்பி கொடுத்துடுவியா? வீணா என் வாயை கிளறாத, ஏதாவது வந்துட போகுது. போடா, போ வெளியே. எப்ப நீ எங்களை பத்தி கவலை இல்லை, அவ தான் எனக்கு முக்கியம்னு சொன்னியோ அப்பவே நீ என் புள்ள இல்லடா. என் கண்ணு முன்னாடி நிற்காத, போடா. சரி, நான் போறேன், எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. ஆனா உங்களுக்கு தான் நஷ்டம். உன்னோட சின்ன புள்ள ஒன்றும் உனக்கு சம்பாதிச்சு கொட்ட போறதில்ல. நான் இங்க இருந்தாதான் உன்னால வாங்கின கடனை கூட அடைக்க முடியும். உனக்கே அதை பத்தி கவலை இல்லைன்னா எனக்கு என்ன? எனக்கு என்னோட சுந்தரி வேணும், அவ்வளவுதான். மாதவனுடைய அந்த பேச்சின் கூர்மை பார்வதியின் கண்களில் ரத்தம் வர வைத்தது. நான் வளர்த்த என் மகனா இப்படி பேசுவது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள். இந்த பிரச்சனையால் வீட்டை விட்டு போனவன்தான் இன்று வரை திரும்ப வரவில்லை. யார் யாரோ பேசிக்கொண்டதை வைத்து இப்போது அவன் துபாயில் ஒரு நல்ல வேளையில் இருப்பதாக தெரிந்து கொண்டாள் பார்வதி. இன்றுதான் மாதவனுக்கும் சுந்தரிக்கும் திருமணம். தபாலில் வந்து சேர்ந்தது திருமண பத்திரிகை. இது அழைப்பா இல்லை தகவலா என்று கூட பார்வதியால் யோசிக்க முடியவில்லை. அவளது மனம் கொடுமையான இந்த நினைவுகளை அசை போட்டுக் கொண்டிருக்க, உழைத்து உழைத்து ஓடாய் போன அவளது உடலோ தன்னிலை மறந்து அவள் வேலை செய்யும் வீட்டிற்கு வந்து வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறது. திடீரென யாரோ அழைப்பது கேட்டு அவள் கண்களை துடைத்துக் கொண்டு திரும்பி பார்த்தாள். இன்னைக்கு உனக்கு என்னாச்சு பார்வதி? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏதோ வேற உலகத்துல இருந்துகிட்டே வேலை பார்க்குற. அது ஒண்ணுமில்லம்மா. எனக்கு எல்லாம் தெரியும் பார்வதி. நீயும் 10 வருஷமா என்கிட்ட வேலை பார்க்குற. உன்னோட மனசு எனக்கு தெரியாதா? நீ உன்னோட பெரிய மகன் மாதவனை நினைச்சுத்தானே கவலைப்படுற.
பேசாம நீ பிடிவாதம் பண்ணாம சமாதானமா அவன் கூடவே துபாய்க்கு போயிட வேண்டியது தானே. அதுக்கப்புறம் உன்னோட சின்ன பையனுக்கும் அங்கேயே ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் மீதி காலத்தை நீ அங்கேயே நிம்மதியாக கழிக்கலாமல்ல. ஏன் இப்படி 5க்கு 10க்கு ஓடி ஓடி வேலை பார்க்குற என்றார் அந்த வீட்டின் உரிமையாளர் கற்பகம். இல்லம்மா, அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. சொன்னா கேளு பார்வதி, நீ உன்னோட கோவத்தை எல்லாம் விட்டுடு. என்ன இருந்தாலும் அவனும் உன்னோட புள்ள தானே. ஆமாம்மா, அவனும் என்னோட புள்ள தான். அதனால தான் இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் அவன் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னு மனசார சாமியை வேண்டிக்கிட்டேன். ஆனால் இத்தனை வருஷம் தனியால் நான் பட்ட கஷ்டத்தை கொஞ்சமும் புரிஞ்சுக்காம என்னை வேணான்னு சொல்லிட்டு போனவன் கிட்ட நான் எதுக்கு போகணும்? அவன் 4 காசு சம்பாரிச்சு எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். அதை நானும் எதிர்பார்த்து அவனை படிக்க வைக்கல. என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி பார்க்கணும்னு தான் வைராக்கியமாக கஷ்டப்பட்டேன். ஆனால் அவன் என்னோட உழைப்பையும் புரிஞ்சுக்கல, என்னோட அன்பையும் புரிஞ்சுக்கல. அவன் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். ஆனால் இவன் ஆளாகி கூட பிறந்தவனையும் முன்னுக்கு கொண்டு வருவான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இப்படி சுயநலக்காரனா இருப்பான்னு கொஞ்சமும் நினைக்கல. விடுங்கம்மா, இவன் இல்லாட்டி என்ன? இவனை ஆளாக்குன எனக்கு என்னோட 2வது மகனை ஆளாக்க முடியாதா என்ன? என்ன சின்னவனுக்கு படிப்பு வரல, அதனால என்னம்மா? இன்னி ஒரு 4 வீட்டுக்கு போய் வேலை பார்த்து கஷ்டப்பட்டான்னா அவனுக்கு ஏதாவது ஒரு கடை வச்சு கொடுத்தாவது அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உழைச்சிட்டு போறேன். ஆனா ஒரு நாளும் அவனை தேடி போய் அவன்கிட்ட ஒண்டிட்டு வாழ மாட்டேன்மா. அவன் கட்டிக்கிட்ட அவளையாவது சந்தோஷமா கடைசி வரை வச்சு காப்பாத்தினான்னா சரி. அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், எனக்கு அது போதுமா என்று வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டே கூறியவள் கற்பகத்தை பார்த்து, பாத்திரமெல்லாம் கழுவிட்டேன்மா, அடுத்து நான் துணி துவைக்க போகவா என்றாள் பார்வதி. அந்த தாயின் மனவேதனையை புரிந்து கொண்டு ஒரு நிமிடம் வார்த்தை இல்லாமல் மௌனமாய் நின்ற கற்பகம் பின்பு சுதாரித்து கொண்டு சரி பார்வதி என்று கூறினாள். கற்பகத்திற்கு பார்வதியை நினைத்து ஒரு புறம் மனதுக்குள் பெருமையாக இருந்தாலும் பார்வதி துணிகளை எடுத்துக்கொண்டு போவதையே பார்த்து கொண்டிருந்த கற்பகத்தின் கண்களில் கண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்தது. படித்ததில் வலித்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி நண்பர்களே.